அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி 1925ஆம் ஆண்டு ஒரு மாணவராக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இப்போ 100ஆண்டு விழாவை கண்டு மகிழ்ச்சி பெறுகிறது. இன்று இந்த பள்ளி 100 ஆண்டுகள் வளர்ச்சி பெற்றிருப்பதற்கு மிக முக்கிய தூண்களாக இருக்கும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் அலுவலர் பெருமக்கள் மற்றும் எனது பணிக்கு ஒவ்வொரு முக்கியத்துவத்திலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து வரும் பள்ளி தாளர் திரு விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த பள்ளியை ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு இடத்திற்கு எடுத்து செல்வதோடு மட்டுமில்லாமல் இன்று நம் பள்ளியில் பயின்ற பல்வேறுபட்ட மாணவர்கள் உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளில் பணியாற்றுவதோடு மட்டுமில்லாமல் இந்த பல்வேறுபட்ட துறைகளிலும் பணியாற்றி வருகிறார் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நல்ல தண்ணீர் குளம் என்னும் சிற்றூரில் 1886ஆம் ஆண்டு சூலை முதல் நாளன்று பிறந்தார் நம் பள்ளியின் தோற்றுனர் கல்வி வள்ளல் திரு சிங்காரம் பிள்ளை அவர்கள். ஆர்வமும் துடிப்பும் மிக்க திரு சிங்காரம் பிள்ளை அவர்கள் ஆரம்ப கல்வி படித்த போதே தமிழ் மற்றும் தெலுங்கில் இயல்பாக பேசவும் எழுதவும் கற்றறிந்தார். சென்னையில் தமது நெருங்கிய உறவினரான திரு வேங்கட ராமானுசம் பிள்ளை அவர்களின் நண்பரான திரு கனகசபை செட்டி என்பவரின் இரும்பு வணிக குழுமத்தில் வேலைக்கு அமர்ந்தார் நமது கல்வி வள்ளல் சிங்காரம் பிள்ளை அவர்கள். மிக குறுகிய காலத்தில் வணிக நுணுக்கங்களை கற்றதால் இவரை உழைக்கும் பங்குதாரராக இணைத்து கொண்டது நிர்வாகம். முதல் உலகப் போர் நடைபெற்ற சூழ்நிலையில் இரும்பானது கருப்பு தங்கம் என மதிப்பு பெற்றிருந்தது. அதுவே நம் கல்வி வள்ளலை மிக பெரும் செல்வந்தராக்கியது. அந்த உழைப்பின் மூலம் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் ஏராளமான வீடுகளையும் சொத்துக்களையும் வாங்கினார். வில்லிவாக்கத்திலும் திரு சிங்காரம் பிள்ளை அவர்களுக்கு சொந்தமாக பல வீடுகள் இருந்தன. இவரது தந்தையார் திரு அருணாச்சலம் பிள்ளை அவர்களின் பெயரிலேயே அப்பகுதி அருணாச்சல அக்ரகாரம் என்று அழைக்கப்பட்டது. அப்பகுதியில் வசித்த ஒருவர் திரு சிங்காரம் பிள்ளை அவர்களை அணுகி தன்னுடைய மகன் கல்வி பயில ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டினார். உடனடியாக நம் கல்வி வள்ளல் அவர்கள் தனது சொந்த வீட்டின் திண்ணையில் அதற்கான ஏற்பாடை செய்து தந்தார். இன்று வில்லிவாக்கம் மௌனசாமி மடம் தெருவில் உள்ள சிங்காரம் பிள்ளை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் அலுவலக அறைதான் அன்று ஓர் ஆசிரியர் ஓர் மாணவர் பள்ளியாக 1925ஆம் ஆண்டில் தொடங்கப்பெற்றது. அடுத்த சில ஆண்டுகளில் மாணவர்களின் எண்ணிக்கை பெருகியதால் அவ்வீட்டை பள்ளிக்கே வழங்கினார் நம் கல்வி வள்ளல் சிங்காரம் பிள்ளை அவர்கள். 1931ஆம் ஆண்டு சூலை 7ஆம் நாள் தனது 45ஆம் வயதில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இயற்கை எய்தினார் நம் கல்வி வள்ளல் திரு சிங்காரம் பிள்ளை அவர்கள். திரு சிங்காரம் பிள்ளை அவர்களின் மக்கட் செல்வங்களுள் மூத்தவரும் சிங்காரம் பிள்ளை பள்ளிகள் கிளைவிட்டு பெருக காரணமாக இருந்தவருமான நம் கல்வி வள்ளல் திரு பினாகபாணி அவர்கள் 16/4/1916 அன்று பிறந்தார். தந்தையார் இறந்தபோது திரு பினாகபாணி அவர்களுக்கு வயது வெறும் 15 தான். அந்த காலத்தில் மற்ற இளைஞர்களுக்கு இருந்த ஆர்வத்தைப் போல திரு பினாகபாணி அவர்களுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடும் ஆர்வம் இருந்தது. தந்தையாரின் மறைவால் மூத்த மகனான அவர் குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டியிருந்ததால் அவரது தாயார் அவரை தடுத்து விட்டார். இதனால் அவர் பட்டப்படிப்பு கல்வியையும் தொடர முடியாமல் போயிற்று. மற்றைய சொத்துக்களை பராமரிக்க ஆட்களை நியமித்த திரு பினாகபாணி அவர்கள் தன் தந்தை பெயரில் உள்ள சிங்காரம் பிள்ளை ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப் பள்ளி ஆகியவற்றின் நிர்வாக பொறுப்பை தாமே ஏற்றுக்கொண்டார். திரு பினாகபாணி அவர்களின் காலகட்டத்தில்தான் சிங்காரம் பிள்ளை ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளியாக உயர்ந்தது. பின் நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்தது. 1978இல் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாகவும் மாறியது. 1967ஆம் ஆண்டில் சிங்காரம் பிள்ளை உயர்நிலைப் பள்ளியை இரு பள்ளிகளாக, அதாவது ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மற்றும் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி என்று தனித்தனியாக மாற்றியமைத்தார். ஓர் இளைஞராக இருந்து கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் ஆர்வத்தை வளர்த்து கொண்ட திரு பினாகபாணி அவர்கள் நிலத்தை வாங்கவும் பள்ளிகளுக்கென கட்டடங்களை கட்டவும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அளவிட முடியாதவை. வில்லிவாக்கம் ஏரிக்கரையை ஒட்டி
சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் நம் ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி புதிதாக கட்டப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் 100 அடி சாலையை ஒட்டி புதிய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியை தனியே அமைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு முதல் நம் பள்ளி அருகே காது குறைபாடு உடையோர் மழலையர் பள்ளி ஒன்றும் இயங்கி வருகிறது. சிங்காரம்பிள்ளை அறக்கட்டளை 1987ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. 1940 முதல் 50களில் அயனாவரம், பெரம்பூர் முதல் திருநின்றவூர் வரையுள்ள பல கிராமங்களில் இருந்து மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் இப்பள்ளிகளை நாடி வரத் தொடங்கினர். தலைமுறையாக நம் பள்ளியில் மாணவர்கள் பயின்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். வணிகவியல் இளங்கலை பயின்று பொறியியல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தபோது தனது தந்தையார் கேட்டுக்கொண்டதன் பேரில் சிங்காரம்பிள்ளை மெட்ரிகுலேஷன் பள்ளி காசாளராக செயல்பட்டார். இன்றைய நமது தாளாளரும் திரு பினாகபாணி அவர்களின் முதல்வரில் ஒருவருமான திரு NP விஸ்வநாதன் அவர்கள். நமது தாளாளர் திரு NP விஸ்வநாதன் தற்போது சிங்காரம்பிள்ளை ஆரம்ப பள்ளியையும் நமது ஆண்கள் மேல்நிலை பள்ளியையும் திறம்பட நிர்வகித்து வருகிறார். நமது பெருமதிப்பிற்குரிய தாளாளர் திரு NP விஸ்வநாதன் அவர்களது தலைமையில் சிங்காரம்பிள்ளை ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பூபதி அவர்கள் மற்றும் சிங்காரம்பிள்ளை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மு அழகுவேல் அவர்களின் நல்ல முயற்சியில் இரு பள்ளிகளின் ஆசிரியர்களின் துணை கொண்டு இன்று 6/9/2025ஆம் நாள் நம் சிங்காரம்பிள்ளை பள்ளியின் 100வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் என்பதில் பெருமிதம் அடைகிறோம். என்னோட டீச்சர்ஸும் சரி, மற்ற ஸ்டாஃப்ஸும் சரி என்னை வழி நடத்தியிருக்காங்க. நான் தவறான செயலில் போகும்போதும் சரி, நான் தப்பாக படிக்கும்போதும் சரி, எல்லா இடத்துலையும் என்னை கரெக்டாக நின்று வழி நடத்துறாங்க. அதனால் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்கூலில் வந்து நான் நிறைய கற்றுனேன். எப்படின்னா எங்கள் மிஸ்கிட்டேருந்து முக்கியமாக எங்கள் அக்கௌண்ட்ஸ் மிஸ்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. நான் 11th ஃபஸ்ட் மார்க் எடுத்த காரணம் டீச்சர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக தான் நான் கஷ்டப்பட்டு படித்து நான் மார்க் எடுத்தேன். இந்த வருஷமும் நான் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் என்று கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். 11th ஃபஸ்ட் மார்க் எடுத்த மாதிரி 12th கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் மார்க் எடுக்க பார்ப்பேன். எங்களது பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டும் சாதிக்காமல் விளையாட்டுத்துறை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியான NSS, நேவி, ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் மற்றும் இன்னும் பல்வேறுபட்ட துறைகளில் சாதனை புரிந்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன்.